நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது வருஷத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை கொஞ்சம் தேடுங்கள். அப்படி போட்டிருக்கா? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள், ஆசைப்படுங்க. அப்போ அவர் மணவாளன் சொல்லும்போது இந்த மணவாட்டி தன்னை அலங்கரித்து அவருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். நீங்களும் நானும் கர்த்தரை சந்திக்க என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். ஆமோஸ் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. திருச்சபை தேவனை சந்திக்க ஆயத்தமா? திருச்சபை வாக்குத்தத்தங்களே மூழ்கி கிடக்கு, திருச்சபை இச்சைகளிலே மூழ்கி கிடக்கு. இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகவே ஜெப கோபுரங்கள், கூடாரங்கள், அது இச்சைகளை நிறைவேற்றுகிற ஒரு இடம்தான். இச்சைகளை தவிர்த்து இங்கே வேற ஒன்றும் பெருசாக போதிக்கிறதே கிடையாது. இப்போ சமீபமா எழுப்புதல்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு, எழுப்புதல், அக்கினி, அப்புறம் அந்த குளோரி சிஸ்டர் அப்படின்னு வந்திருக்கு. என்ன புரியல அவங்களுக்கு? அப்படி கொஞ்சம் ஒரு ட்ரெண்ட். இப்போ எலெக்ஷன் வந்துருச்சா நீ திரும்ப கிளம்பிடுவாங்க, எழுப்புதல், அக்கினி அப்படின்னு கிளம்புவாங்க. கவனிங்க, ஆண்டவர் சபையை எடுத்துக்கொள்ளும்படி வருகிறார். சபை, மணவாட்டியாகிய சபை, மணவாட்டியாகிய சபை ஆயத்தமாகணும். அதுதான் முக்கியம். பெரிய பட்டணத்து சபை பைபிள் வசனத்தை படிச்சு தன்னுடைய குணாதிசயங்களை மாற்றி கொண்டதுல பெஸ்ட். அவங்க யாரு? பெரிய பட்டணத்து மக்கள். தெசலோனிக்க சபை எப்படி தெரியுமா? அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. பார்த்தீங்களாங்க? தெசலோனிக்க திருச்சபை எதுல பெஸ்ட் தெரியுமா? அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி உங்க பக்கத்து ஊர்க்காரங்க சொல்றாங்க. தெசலோனிக்க திருச்சபை அந்த அளவுக்கு ஏங்கி நின்ற சபை, மணவாளனின் வருகைக்காக காத்து கொண்டிருந்த சபை. ஒரு மணவாட்டி ஏங்கி நிக்கணும். இன்றைக்கு நிறைய கடற்கரையோர பகுதிகளில் மக்கள் பாசியை உருட்டிக்கிட்டே கடலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்? புருஷன் எங்கே போயிருக்காரு? கடலுக்கு போயிருக்காரு. ஒழுங்கா அந்த வீரப்பா வந்து சேரணும் அப்படின்னு பாசி உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே ஜெபமாலையை வச்சு ஜெப மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ வருவார்? இன்றைக்கு நம்ம அப்படி எதிர்பார்க்கிறோமா? மணவாளன் எப்போ வருவார்? இங்க பவுல் ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க, அந்த ஊர்க்காரங்க அவங்க சர்ச்சுக்கு போறவங்க, விக்கிரங்களை விட்டு மனம் திரும்பினாங்க. அவங்க இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இது எப்போ நடந்துச்சு? கிபி 70 அந்த காலகட்டங்கள்ல. முதல் நூற்றாண்டிலேயே ஒரு திருச்சபை இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம அப்படி எதிர்பார்க்கிறோமா? இயேசு வருவார்னு எதிர்பார்க்கிறோமா? பாட்டு பாடுறோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாகவும் சொல்லிட்டு அது பாடி முடிச்சுட்டு அப்புறம் வேற ஜெபம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இயேசு மணவாளன், நான் ஒரு மணவாட்டி, அந்த இடத்துக்கு வந்துடணும். அப்படின்னா இம்மைக்குரிய காரியங்கள் ஜெப குறிப்பே இருக்கக்கூடாது. எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் இந்த சேட்டையே இருக்கக்கூடாது. அந்த மணவாட்டியினுடைய இருதயம் முழுக்க மணவாளன் எப்போ வருவாருங்கிறதுல மட்டும்தான் கவனம். மணவாளனுக்கு என்ன பிடிக்கும், அவரை எப்படி பிரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் மணவாட்டிக்கு கவனம் இருக்கும். அப்படி தானே இருக்கும்? அப்படி அந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்து வரணும். ஆனால் திருச்சபை இன்னும் களங்கமில்லாத புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஞானப்பாலின் மேலே தான் வாஞ்சியா இருக்கு. ஞானப்பால் கிடைக்காதா? ஞானப்பால் கிடைக்காதா? ஆசீர்வாதமான வார்த்தைகள் கிடைக்காதா? வாக்குத்தத்தம் கிடைக்காதா? அப்படியே உட்கார்ந்துருக்க கூடாது.